ඕනෑම ව්‍යසනයකදී எந்த ஒரு அனர்த்தங்களையும் பொழுதும் சொத்துக்கள் மற்றும் உடைமைகளுக்கும் உயிர்களுக்கும் இழப்பு ஏற்படலாம். அவை எமக்கு ஒரு விடயத்தை நினைவூட்டுகின்றது. எனினும் இலங்கை வாழ் மக்களின் மனித நேயத்தை நாங்கள் இதன்போது ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அந்த மனித நேயத்தை எந்த ஒரு அனர்த்தத்தினாலும் பருத்தெடுக்க முடியாது. அதனை நாங்கள் இந்த முறையும் கண்டுகொண்டோம். தற்போது கூட தாம் இதுவரையும் சென்றிராத வீதிகளில், அதேபோன்று எதிர்காலத்திலும் செல்வதற்கு எதிர்பார்ப்பு இருக்காத வீதிகளில் மக்கள் நடமாடுகின்றார்கள். அவர்கள் அங்கு சென்று மக்களுக்கு உதவி செய்கின்றார்கள். சுத்திகரிப்பு பணிகளில் ஈடுபடுகின்றார்கள். தாம் முதல் முறையாக சந்திக்கும் ஒருவருடைய வீட்டுக்கு சென்று அங்கு சுத்திகரிப்பு பணிகளில் ஈடுபடுகின்றார்கள். அந்த மனித நேயத்தை நாட்டில் ஏற்படுகின்ற எந்த ஒரு அனர்த்தத்தினாலும் பருத்தெடுக்க முடியாது என்பதை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். எனினும் அந்த மக்களுடைய தைரியம் தொடர்பில் புரிந்துணர்வு இல்லாத சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் வீதிகளுக்கு சென்று என்ன செய்கிறார்கள் என்று சிலர் கேட்கின்றார்கள். நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களுடைய தைரியம் மற்றும் நம்பிக்கையினாலேயே எமது நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்பதை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். அதுவே எமக்கு ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும். அதுவே எமது நம்பிக்கையும் கூட. කියන්න කැමති. ඒ තමයි අපි විශ්වාසය.